Hi everyone, welcome to our BVS ARA. ஸோ நம்ம எபிசோட் நம்பர் 7 என்ன பார்க்க போகிறோன்னா செப்டிக் டேங்கோட ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ். ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து ஃபைனலாக நம்ம அது மேலே க்ளோஸ் பண்ணுற வரை பார்க்குறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாமே. ஸோ எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா அந்த பாதாள சாக்கடைன்றது வந்து கிடையாது. ஒன்று நம்ம வந்து உள்ளேயே அந்த வாட்டர் அப்சார்ப்ஷன்லேருந்து அந்த வேஸ்ட்டு செடிமெண்ட் செடிமெண்ட் ஆகிறது எல்லாமே அங்கேயே வச்சுக்கணும். அப்படி அது ஓவர்ஃப்ளோ ஆகிற ஸ்டேஜில் வந்து நம்ம லாரி வச்சு வெளியே எடுக்கணும். ஸோ இங்கே வந்து இன்னும் பாதாள சாக்கடை வரல. அதனால் நம்ம ஃபுல்லாமே நம்ம பில்டிங்குள்ளேயே தான் அந்த வேஸ்ட் எல்லாமே இருக்க போகுது. ஸோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செப்டிக் டேங்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். ஸோ நாங்கள் வந்து 14,000 லிட்டர்ஸ் ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு சைஸ் வந்து செப்டிக் டேங்க் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா லென்த் வந்து 13.5 ஃபீட், அதே மாதிரி வித்து பார்த்திங்கன்னா 4.5 ஃபீட். ஸோ இதுதான் நம்மளோட சைஸ். அது வந்து 14,000 லிட்டர்ஸ் ஹோல்ட் பண்ணும். 8 ஃபீட் ஹைட் கொடுக்குறோம். அந்த 8 ஃபீட் ஹைட் ஃபுல்லாமே நம்ம வந்து ஃபில் ஆக விட மாட்டோம். அதில் ஒரு 1 ஃபீட் ஆர் 1.5 ஃபீட் வந்து நம்ம குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நியர்லி 12,300 லிட்டர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ண முடியும். அண்ட் ஃபேமிலிஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு 2 பிக் ஃபேமிலிஸ், அதாவது ஒரு 12 அடல்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு 7 டாய்லெட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இது. ஸோ இது நம்ம நடுவில் பார்ட்டிஷன்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதில் என்ன இஷ்யூ ஆயிடுச்சுன்னா ஃபூட்டிங் வந்து கொஞ்சம் செப்டிக் டேங்க்குள்ளே வர்ற மாதிரி இருந்ததுனால இந்த பிட்டுமினஸ் ஆன்டிகரோசிவ் பெயிண்ட் வந்து அந்த ஃபூட்டிங் ஏரியாவில் மட்டும் அடிச்சுட்டு, ஸோ நடுவில் இருக்கிறதுல மட்டும்தான் அப்சார்ப்ஷன் வந்து ஆக போகுது. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணிட்டாங்க. நடுவில் ஒரு பார்ட்டிஷன் போட்டு எல்லாமே பண்ணிவிட்டு, ஸோ இது வந்து உள்ளே பூச்சி வேலை பண்ணாங்க. அதுக்கு வந்து நம்ம பீ சாண்ட் யூஸ் பண்ணுவோம். பூசுறதுக்கு வந்து பீ சாண்ட் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே போச்சு. ஸோ நம்ம உள்ளே வந்து செப்டிக் டேங்க்குள்ளே நம்மளோட இன்லெட் உள்ளே வரும். அண்ட் இதிலேருந்து அவுட் சைடில் வந்து ஒரு பிட் ஒன்று வச்சு அங்கேயும் வந்து நம்மளோட வாட்டர் எல்லாமே வெளியே விழுகிற மாதிரி வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அது வந்து ஃபைனலாக அவங்க அந்த இன்லெட் அவுட்லெட் எல்லாமே கனெக்ஷன் வந்து நம்ம பில்டிங் எல்லா இடத்துலையும் நம்மளோட அந்த டாய்லெட்ஸில் நம்மளோட பாத்ரூம் சிங்க்கு எல்லாத்துலேயும் வந்து கனெக்ட் பண்ணி ஃபைனலாக தான் செப்டிக் டேங்க்குள்ளே வந்து கனெக்ஷன் வரும். அதே மாதிரி பிட்டும் வந்து ஃபைனலாக தான் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து செப்டிக் டேங்க் மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இதுவே வந்து ஒரு 1 வீக் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஃபூட்டிங் முடிச்சுட்டு அப்புறம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த பூச்சி வேலை அண்ட் அதுக்கப்புறம் நம்ம பேஸ்மெண்ட்டு ஹைட்டு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இது வந்து இப்போ 5 ஃபீட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. அதுக்கடுத்து நம்ம பேஸ்மெண்ட் ஹைட்டு கொடுத்ததுக்கப்புறமா மேலே ஒரு 3 ஃபீட் நம்ம ரைஸ் பண்ணி டோட்டலி 8 ஃபீட் ஆக்கிட்டோம். ஸோ இது வந்து இன்னர் இது வந்து எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து கடப்பாக்கல்லும் வந்துருச்சு. ஸோ இது மேலே எப்படி நம்ம வந்து கான்க்ரீட் போடுறோன்னா ஃபஸ்ட்டு ஃபுல்லாக இதை வந்து கடப்பாக்கல் வச்சு கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் நம்ம வந்து கான்க்ரீட் போட்டு முடிக்க போகிறோம். ஸோ அவங்க வந்து வெறும் லாரியோட பைப் மட்டும் உள்ளே போகிற மாதிரி ஹோல் போடலாம், அந்த மாதிரி ப்ராசஸும் இருக்குது. நாங்கள் வந்து மூடி வச்சு திறக்கிறதே பண்ணிக்கிட்டோம். அண்ட் இதுதான் வந்து மாடல், நாங்களோட மாடல். ஸோ இன்லெட் உள்ளே வருது, சாலிட் வேஸ்ட் எல்லாமே கீழே செட்டில் ஆகிடும். அண்ட் மேலே கொஞ்சம் வந்து ஃப்ளோட் ஆகிட்டும் இருக்கும், ஸோ கொஞ்சம் ஹெவி சாலிட்ஸ் அந்த மாதிரி. ஸோ நம்ம வந்து பைப் கனெக்ஷன் வந்து கீழேருந்து எடுத்து நெக்ஸ்ட்டு டிவிஷனுக்கு வந்து விழுகுது. ஸோ அங்கேருந்து தான் வெளியே வந்து பிட்டுக்கு போகிற மாதிரி இதுதான் மாடல். ஸோ ஃபைனலாக நம்ம பைப் கனெக்ஷன்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இது வந்து அந்த மூடி போடுற இடத்துக்கான இதை வந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த அங்கனக்குள்ள ஒரு காலம் வேறு வருது. ஸோ அந்த காலம் கூட கட்டிங்கும் அண்ட் நம்ம அந்த மூடி போடுறதுக்கான கட்டிங்கும் பண்ணி ஸோ எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அரேஞ்ச் பண்ணி இதுக்கு ஒரு கான்க்ரீட் நம்ம வந்து இது மேலே பூசிட்டு கம்பி கட்டுறது எல்லாமே பண்ணுற ப்ராசஸ் இருக்கும். அண்ட் ஸோ இந்த ஒர்க் எல்லாமே அந்த பேஸ்மெண்ட் ஹைட் அளவுக்கு நம்ம வந்ததுக்கப்புறம் தான் இந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ செப்டிக் டேங்க்கை முடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நாள் டிலே ஆச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து செப்டிக் டேங்க்கோட வீடியோ வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு எனக்கு போடுறதுக்கு.
அண்ட் இது முடிச்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே கம்பி கட்டிட்டாங்க. இதுக்கு மேலே கம்பி கட்டி அந்த பலகைலாம் வச்சு, அதாவது நம்ம டை பீம் போடுறதோடு சேர்த்து இதுக்கான வேலையும் நடக்கிற மாதிரி, நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு ஹைட்டுக்கு அடுத்து. ஸோ அங்கே மூடி வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து கட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இங்கே வந்து எவ்வளோ ஹைட்டுக்கான நம்மளோட கான்க்ரீட் லெவலோ அந்தளவுக்கு வந்து பலகாலாம் வச்சு அடைச்சிட்டாங்க. அண்ட் அதுவும் இது எல்லாமே ஒரே டேலேயே முடிச்சிட்டாங்க. ஸோ அதே மாதிரி டை பீம்க்கான பலகையும் பண்ணுறாங்க. நான் டை பீம்க்கான வீடியோ வந்து செப்பரேட்டாக நான் இனிமேல் ஃப்யூச்சரில் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இது வந்து கான்க்ரீட் ஃபில் பண்ணுற ப்ராசஸ். ஸோ இதுவும் வந்து அந்த M20 அந்த ரேஷியோ தான் எடுத்திருந்தாங்க. ஒரு பேக் ஆஃப் சிமெண்ட்டுக்கு வந்து 6 தட்டு ஜல்லி, 7 தட்டு மண், 7 தட்டு ஜல்லி, 6 தட்டு மண், இந்த சைஸில் வந்து போட்டு ஃபில் பண்ணிட்டாங்க. அண்டு இதில் வந்து இந்த ஒர்க் முடித்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்து வாட்டர் ஸ்டாக்னன்ட் வச்சு ஒரு 2-3 டேஸ்க்கு வந்து நம்ம அதை வந்து நல்லா செட்டில் பண்ண விட போகிறோம். இதுதான் செப்டிக் டேங்கோட ப்ராசஸ். ஸோ இதுக்கான ஒர்க் வந்து அவங்க 1 டேலேயே முடிச்சிட்டாங்க. ஒரே நாளே கம்பி கட்டிட்டு அன்றைக்கே வந்து கான்க்ரீட்டும் போட்டாங்க. இது முடிஞ்சிச்சு. ஸோ முடிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி அவங்க ஒரு சின்னதாக வாட்டர் அங்கனக்கில் ஸ்டாக்னண்ட்டாக நிற்கிற மாதிரி வச்சு இந்த மாதிரி ஒரு 3 டேஸ்க்கு வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிட்டோம். அண்ட் மழையும் நடுவில் பெஞ்சிச்சு. அதனால வந்து நல்லா ஒரு செட்டில் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலி செப்டிக் டேங்கோட ப்ராசஸ் வந்து இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் டை பீம் பற்றின அப்டேட் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். Until then, bye. See you in next video.